நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் மோடி ஓய்வு பெறப்போவதும் ராகுல் காந்தி பிரதமராக போவதும் உறுதி என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று ஆரணியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை தோல்வி பயத்தில் மோடி மற்றும் அமித்ஷா உளறிக் கொண்டிருப்பதாகவும் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் எனவும் கூறினார். அடுத்து பிரதமராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்படுவார் என குறிப்பிட்ட செல்வ பெருந்தகை தமிழர்களுக்காக குரல் கொடுக்காத அண்ணாமலைக்கு தமிழர் நலன் குறித்து பேச தகுதியில்லை என்று தெரிவித்தார். இல்லைங்க, அவங்களுடைய சட்ட திட்டங்கள் நாக்பூர்ல இருக்க RSS உடைய விதிகள் 75 ஆண்டுகளுக்கு மேல பதவி வைக்கக்கூடாதுன்றாங்க. எப்படின்னா 6 மாசத்துல அவர் 75 வயது ஆக போகுது. எப்படி பிரதமராக வருவாரு? அவருடைய கால்குலேஷன் சொல்றேன். மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அவரும் வர முடியாது, அவர் கையை காட்டுறவங்களும் வர முடியாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி தான் வருவார். எதையும் பேச முடியாது. எந்த வாக்குறுதி கொடுத்தாரோ 10 ஆண்டுகளா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றல. என்னென்ன கொண்டு வருவோனார், எதையும் கொண்டு வரல. மேக் இன் இந்தியானார், மேட் இன் இந்தியானார், ஸ்டார்ட் அப் இந்தியானாரு, சுவிட்ச் ஆப் இந்தியானார். எந்த இந்தியாவும் மேல வரல. ராமர் இந்த தேசத்தை பிளவுபடுத்துன்னு எந்த காலத்திலையும் சொல்லல. ராமர் இஸ்லாமியர்களை ஒதுக்கி வைன்னு சொல்லல. ராமர் எருமை அரசியல் பேச சொல்லல. ராமர் தாலி அரசியல் பேச சொல்லல. ராமர் பாகிஸ்தானை பத்தி நீ வம்புக்கு எடுத்து பேசுன்னு சொல்லல. பேசுறதெல்லாம் மோடி. ராமர் எந்த காலத்துல பிரிவினையை பேசியிருக்காரு?